Hello students, welcome to my channel. இப்போ என்ன பார்க்கணும் 11th accountancyல chapter 4ல ledger account பார்த்துருக்கோம். exercise sum 7 பாருங்க. Give journal entries for the following transaction and post them to cash account and sales account. cash account போட சொல்றாங்க, sales account போட சொல்றாங்க. என்னென்ன transaction கொடுத்துருக்காங்கன்னா 2017ல ஆகஸ்ட் 10 அன்னைக்கு sold goods and check received but not deposited. ஸோ குட்ஸை வந்து சேல்ஸ் பண்ணியிருக்கோம், செக்கே ரிசீவ் பண்ணிட்டோம், ஆனால் டெபாசிட் பண்ணலை. பட் செக் ரிசீவ்டு அப்படின்னாலே நம்ம அதை என்ன பண்ணணும், கேஷாக தான் ட்ரீட் பண்ணணும். ஓகேவா? நெக்ஸ்ட் ஆகஸ்ட் 14 அன்னைக்கு சோல்டு குட்ஸ் ஆன் கிரெடிட் டு கோபிகிட்ட கிரெடிட்டுக்கு சேல்ஸ் பண்ணியிருக்கோம் 12,000க்கு. இதே 20 அன்னைக்கு ரிசீவ்டு கேஷ் ஃப்ரம் கோபிட்டேருந்து கேஷ் ரிசீவ் பண்ணிட்டோம் 12,000. இதுக்கு எல்லாத்துக்கும் ஜேர்னல் என்ட்ரிஸ் போட போகிறோம். போட்டுட்டு லெட்ஜர் வந்து என்னென்ன அக்கௌண்ட் கேட்டிருக்காங்க, கேஷும் சேல்ஸ் தான் கேட்டிருக்காங்க, அதுதான் போட போகிறோம். ஃபஸ்ட்டு ஜேர்னல் என்ட்ரிஸ் பாருங்கள். ஹெட்டிங் எழுதிங்க. ஜேர்னல் என்ட்ரிஸ், டேட், பர்டிகுலர்ஸ், லெட்ஜர் ஃபோலியோ நம்பர், டேட், பர்டிகுலர்ஸ், லெட்ஜர் ஃபோலியோ நம்பர், டெபிட், கிரெடிட். ஓகே, எந்த இயர் 2017ல் ஆகஸ்ட் 10 அன்னைக்கு என்ன அக்கௌண்ட் சொல்லியிருக்காங்க, சோல்டு குட்ஸ் அண்ட் செக் ரிசீவ்ட் பட் நாட் டெபாசிட்டட். சோல்டு குட்ஸ்னாலே சேல்ஸ் வந்து கிரெடிட்டில் வரும். செக் ரிசீவ்டு அப்படின்னா செக் வந்து ரிசீவ் பண்ணியிருக்கோன்னா அது கேஷாக தான் ட்ரீட் பண்ணும். அதனால் ஆகஸ்ட் 10 அன்னைக்கு என்ன என்ட்ரி போடுறோம், கேஷ் அக்கௌண்ட் டெட்டார் டு சேல்ஸ் அக்கௌண்ட் 30,000 என்ட்ரு பண்ணிடுங்க. பீயிங் சோல்டு குட்ஸ் அண்ட் செக் ரிசீவ்டுன்னு நரேஷன் எழுதிக்கிறோம். நெக்ஸ்ட்டு ஆகஸ்ட் 14 அன்னைக்கு பாருங்கள், சோல்டு குட்ஸ் ஆன் கிரெடிட் டு கோபிகிட்ட கடனுக்காக குட்ஸை வந்து சேல்ஸ் பண்ணியிருக்கோம். அப்போது என்ன வரும், சேல்ஸ் எப்போதுமே கிரெடிட்டில் வருமா, கோபி அக்கௌண்ட் டெட்டார் டு சேல்ஸ். அவங்க நேம் கொடுத்துருக்கிறதுனால நேம் மென்ஷன் பண்ணுறோம். கோபி அக்கௌண்ட் டெட்டார் டு சேல்ஸ். இப்போ இது எப்போ இந்த டிரான்சாக்ஷன் நடந்ததுன்னா ஆகஸ்ட் 14 அன்னைக்கு. பீயிங் கிரெடிட் சேல்ஸ் அமௌண்ட் வந்து 12,000 டெபிட்டில், கிரெடிட்டில் 12,000 என்ட்ரு பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட்டு ரிசீவ்டு கேஷ் ஃப்ரம் கோபிலேருந்து கேஷை ரிசீவ் பண்ணுறோம். அப்போது கேஷ் அக்கௌண்ட் டெட்டார் டு கோபி அக்கௌண்ட். கேஷ் வந்து உள்ளே வருது, அதனால் கேஷ் அக்கௌண்ட் டெட்டா டு கோபி அக்கௌண்ட் ஆகஸ்ட் 20 அன்னைக்கு. பீயிங் கேஷ் ரிசீவ்டு நரேஷன் எழுதிடுங்க. அமௌண்ட் வந்து 12,000. ஓகேவா? இப்போது லெட்ஜர் அக்கௌண்ட் என்னென்ன பண்ண போகிறோன்னா கேஷ் அக்கௌண்ட்டும் சேல்ஸ் அக்கௌண்ட்டும். ஃபஸ்ட்டு பாருங்கள், சேல்ஸ் அக்கௌண்ட் போடுறோம். சேல்ஸ் அக்கௌண்ட்டுக்கு ஹெட்டிங்லாம் எழுதிங்க. டெபிட், கிரெடிட் மறக்காமல் நோட் பண்ணிங்க. டேட், பர்டிகுலர்ஸ், ஜேர்னல் ஃபோலியோ நம்பர், ருபீஸ். டேட், பர்டிகுலர்ஸ், ஜேர்னல் ஃபோலியோ நம்பர், ருபீஸ். எந்த இயரு 2017. சேல்ஸ் எங்கெல்லாம் இருக்குதுன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு ஆகஸ்ட் 10 அன்னைக்கு இருக்கா, கிரெடிட்டில் சேல்ஸ் இருக்குது, ஆப்போசிட்டில் கேஷ் இருக்குது. அதனால் பை கேஷ் அக்கௌண்ட் 30,000 கிரெடிட்டில் என்ட்ரு பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு ஆகஸ்ட் 14 பாருங்கள், கோபி அக்கௌண்ட் டெட்டார் டு சேல்ஸ் இருக்கா, சேல்ஸ் எங்கே இருக்குது, கிரெடிட்டில் இருக்குது. அப்போது பை கோபி அக்கௌண்ட் சொல்லிட்டு 12,000 வந்து என்ட்ரு பண்ணுறோம். இப்போ 30 ப்ளஸ் அவ்வளோதான், வேறு எந்த சேல்ஸ் இன்ஃபர்மேஷன் இல்லை. 30 + 12 40,000 கிரெடிட்டில் ஹை அமௌண்ட்டாக இருக்குது, டெபிட்டில் ஒன்றும் இல்லை. அந்த 40,000 42,000 போட்டு அந்த மந்த் எண்டில் வந்து க்ளோஸ் பண்ணுவோம். இப்போ ஆகஸ்ட் மந்த் போட்டுட்ருக்கோமா, அப்போ 2017 ஆகஸ்ட் 31 அன்னைக்கு டூ பேலன்ஸ் C/D 42,000 போட்டுருவோம். இது என்ன பண்ணுவோம், நெக்ஸ்ட் மந்த் ஓப்பனிங்காக போடுவோம். அப்போ செப்டம்பர் 1 அன்னைக்கு பை பேலன்ஸ் B/D 42,000 போடுவோம். நெக்ஸ்ட் என்ன அக்கௌண்ட் போட போகிறோம், கேஷ் அக்கௌண்ட் போட போகிறோம். அதே மாதிரி டெபிட், கிரெடிட் நோட் பண்ணிட்டு டேட், பர்டிகுலர்ஸ், ஜேர்னல் ஃபோலியோ நம்பர், ருபீஸ். டேட், பர்டிகுலர்ஸ், ஜேர்னல் ஃபோலியோ நம்பர், ருபீஸ். இப்போது கேஷ் எங்கெல்லாம் இருக்குதுன்னு பாருங்கள். கேஷ் வந்து ஆகஸ்ட் 10 அன்னைக்கு டெபிட்டில் இருக்குது. அப்போ கிரெடிட்டில் ஆப்போசிட்டில் என்ன இருக்குது, சேல்ஸ் இருக்கா. அப்போ கேஷ் டூ சேல்ஸ் அக்கௌண்ட் டெபிட்டில் போடுறோம். ஆகஸ்ட் 10 அன்னைக்கு டூ சேல்ஸ் அக்கௌண்ட் 30,000 என்ட்ரு பண்ணுறோம். நெக்ஸ்ட் ஆகஸ்ட் 20 அன்னைக்கு கேஷ் டெபிட்டில் இருக்குது, கோபி அக்கௌண்ட் இருக்குது. ஆப்போசிட்டில் கோபி அக்கௌண்ட் இருக்கிறதுனால டெபிட்டில் டு கோபி அக்கௌண்ட்னு என்ட்ரு பண்ணுறோம் 12,000. வேறு எந்த இன்ஃபர்மேஷனும் கேஷை பற்றி இல்லை, அதனால் ரெண்டத்தையும் ஆட் பண்ணிக்கிறோம். 42,000 போட்டு க்ளோஸ் பண்ணுறோம். எப்படி, கிரெடிட்டில் வந்து அந்த மந்தோட டேட், லாஸ்ட் டேட்டில் ஆகஸ்ட் 31 பை பேலன்ஸ் C/D 42,000 போட்டு க்ளோஸ் பண்ணுறோம். இது என்ன பண்ணுவோம், நெக்ஸ்ட் மந்தோட ஓப்பனிங்காக போடுவோம்.
நெக்ஸ்ட் மந்த் என்ன ஆகஸ்ட்டுக்கு அப்புறம் செப்டம்பர் 1 அன்னைக்கு 2 பேலன்ஸ் B/D 42,000 போட்டு க்ளோஸ் பண்ணிடணும். ஓகேவா? சம் புரியும்னு நினைக்கிறேன். புரியலன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.